வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தோஷ நிவர்த்தியாக புஷ்பயாகம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு 9 டன் மலர்களால் புஷ்பயாகம் நடைபெற்றது. பாப விநாசம் சாலையில் உள்ள தோட்டத்துறை அலுவலகத்தில் இருந்து பல வண்ண மலர்கள் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் கோயிலில் உள்ள சம்பங்கி மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு ஜீயர்கள் சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். வேத பண்டிதர்கள் சதுர்வேத பாராயணம் படிக்க சர்வ பூபால வாகனத்தில் கொலு வைக்கப்பட்ட சுவாமிக்கு சம்மந்தி, மல்லி, முல்லை, தாழம்பு, ரோஜா உள்ளிட்ட 16 வகையான மலர்களை கொண்டும் துளசி, மருவம், வில்வம் போன்ற 6 ரகமான இலைகளை கொண்டும் புஷ்பயாகம் நடத்தப்பட்டது. இதற்காக ஏழுமலையான் கோவிலின் உட்புறமும் வெளிப்புறத்திலும் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புஷ்பயாகத்திற்காக தமிழகத்தில் இருந்து 5, கர்நாடகாவில் இருந்து 2, ஆந்திரா, தெலுங்கானாவில் இருந்து 2 என மொத்தம் 9 டன் மலர்கள் பக்தர்கள் நன்கொடையாக சுவாமிக்கு வழங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பயாகத்தையொட்டி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறக்கூடிய கல்யாண உற்சவம், வசந்த உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித் பிரமோற்சவம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 4 கரங்களை கொண்ட சோழர் காலத்து வைஷ்ணவி தேவி சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அப்பகுதியில் உள்ள செல்லியம்மன் ஆலய வளாகத்தில் வலது காலை மடித்தும் இடது காலை தொங்கவிட்டபடி இருந்த கௌமாரி சிலை ஒன்றையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் சமணக்கோவில் தெருவில் அவலோகிதேஸ்வரரை சித்தரிக்கும் புத்தர் சிற்பம் ஒன்றை கண்டெடுத்துள்ளனர். கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் சுமார் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும் ஒரு காலத்தில் சிவன் கோவில் வளாகத்தின் ஒரு பகுதியாக இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். கோவில் நிர்வாகம் சார்பில் துணை ஜனாதிபதிக்கு பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அம்மன் சன்னதி, சுவாமி சன்னதி மற்றும் கோவிலின் முக்கிய சன்னதிகளுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற 5 வைத்தியநாத சுவாமி கோவில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒன்று 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மன்னிப்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதி வைத்தியநாத சுவாமி கோவில். நவ கிரகங்களில் செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சாப விமோக்ஷனம் பெற்றதாக தல வரலாறு கூறுகின்றன. மன்னிப்பள்ளம் கிராம மக்கள் சீர்வரிசை எடுத்து வர வசந்த மண்டபத்தில் சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்த்து மந்திரங்கள் ஓத ஆலயத்தில் முருகப் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஏழுமலையானை தரிசித்து ஆசி பெற்ற ட்ரம்ஸ் சிவமணி. திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் பிரபல இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பைத்தாம்பாடி வயல் பகுதியில் புதர்களுக்கு மத்தியில் மண்ணில் பாதி புதையுண்ட நிலையில் ஒரு கல் சிற்பம் இருந்ததாக தெரியவந்தது. தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து சிற்பத்தை வெளியில் எடுத்து ஆராய்ந்தனர். சிற்பம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மூத்த தேவியின் சிற்பம் என்று அறியப்பட்டது. மூத்த தேவியின் தலையில் கரண்ட மகுடமும், காதில் மகர குண்டலமும், கழுத்தில் சரப்பணி என்ற கழுத்தணியும் இருந்தது. மூத்த தேவியின் சிலையின் வலதுபுறத்தில் அவரின் மகன் மாந்தன் ரிஷப முகத்துடனும் மகள் மாந்தினியும் இடதுபுறத்திலும் உள்ளனர். மூத்த தேவியின் சின்னமான காக்கையும் துடப்பமும் சிற்பத்தில் சிதைந்த நிலையில் இருந்தது. பொதுவாக கிராமங்களில் ஏரிக்கரை, வயல்வெளி, ஆறுகள், ஓடைகள் ஆகியவற்றில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் கடவுளாக மூத்த தேவியின் சிற்பத்தை அமைத்து நம் மூதாதையர்கள் வழிபட்டு வந்துள்ளனர். லக்ஷ்மிக்கு முன்பு தோன்றியவள் என்பதால் மூத்த தேவி என்றும் மூத்தாள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இப்பெயரை பிற்காலத்தில் மருவி மூதேவி என்றாயிற்று. சேஷ்டாதேவி என்பது வடமொழி சொல். சேஷ்டா என்றால் முதல் என்று பொருள். பழையோல், காக்கை கொடியோல் என்றும் மூத்த தேவியை அழைக்கின்றனர். காகத்தை கொடியாகவும், கழுதையை வாகனமாகவும், துடைப்பத்தை ஆயுதமாகவும் கொண்டவள். 15ஆம் நூற்றாண்டு வரை மூத்த தேவியின் வழிபாடு மக்களிடமிருந்து காலப்போக்கில் இது மறைந்து போனது. ஆத்தூர் அம்பேத்கர் நகரில் பழமையான கருமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோயிலின் ஐப்பசி தேர் திருவிழா அக்டோபர் 27ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடந்து வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குளம் இழுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று கருமாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம், சர்வ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். அயோத்தியில் ராமர் கோவிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. அயோத்தி ராமஜென்ம பூமியில் எழுப்பப்பட்ட ராமர் கோவிலில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதில் பிரதான கோவில் மற்றும் வளாகத்தில் உள்ள மகாதேவ், கணேஷ், ஹனுமன், சூரியதேவ், பகவதி மற்றும் அன்னபூர்ணா ஆகியோருக்கான 6 கோவில்களும் அத்துடன் சேஷாவதர் கோவில்களின் கட்டுமான பணியும் நிறைவடைந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கொடிமரம், கலசம் நிறுவப்பட்டுவிட்டது. கூடுதலாக ரிஷி வால்மீகி, ரிஷி வசிஷ்டர், ரிஷி விஸ்வாமித்திரர், ரிஷி அகஸ்தியர், நிஷாத்ராஜ், சபரி மற்றும் தேவி அகல்யா, துளசிதாசருக்கான 7 மண்டபங்களும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜடாயு மற்றும் அனில் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடுகளுடன் நேரடியாக தொடர்புடைய அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன.